விஜயுடைய காலில் வந்து எல்லாரும் விழணும் அப்படின்னு சொன்னது அது வந்து சரியானது கிடையாது. அது அந்த கருத்தை நான் ஏற்றுக்கலான்னு சொல்லியிருந்தீங்க. அந்த உங்களுடைய கமெண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன். ஐ ரெஸ்பெக்ட் த கமெண்ட். நான் எதற்காக அப்படி சொன்னேன் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குல்ல. நான் எதுக்கு இன்னைக்கு வந்து சிபிஐயில் இருக்கிற நம்ம சண்முகம் ஐயாவாக இருக்கட்டும், சிபிஎம்ல இருக்கிற நம்மளுடைய வீரபாண்டியனாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு திருமாவளவன், விசிக திருமாவளவன், வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் நம்முடைய வேல்முருகன் அவர்கள், அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அவர்களெல்லாம் விஜயின் காலில் வந்து விழணும்னு நான் ஏன் சொன்னா, விழணும், கண்டிப்பாக உழுவாங்க, நான் பார்க்க தான் போகிறேன். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. என்ன காரணம்ங்களேன், விஜய்ன்ற நபர் தனியாக வந்துட்டாரியா. நீங்கள்லாம் வந்து விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கான எந்த ஒரு தேவையும் கிடையாது. நீங்க திமுகவோட கூட்டணி இருக்கிறீங்க. நீங்க பாட்டுல உங்க வேலையை பார்த்துட்டு போனீங்க. விஜய் எதிர்க்க வேண்டியது யாரு? திமுக எதிர்க்க போகுது. திமுக ஒரு வார்த்தை பேசினாங்களா? திமுகவுல இருந்து முக ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ ஒரு வார்த்தை விஜயை பற்றி பேசினாங்களா? ஆனா உங்களை வச்சு பேச விட்டாங்க. அப்ப நீங்க யாரு? அடியால் வேலை பார்த்தீங்க. திருமாவளவன் எப்ப கொண்டவா மைக்கை நீட்டாலும் எப்ப பார்த்தாலும் விஜயை பத்தியே திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு, விஜய் வந்து பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைம்பாரு, RSS பெற்றெடுத்த பிள்ளைம்பாரு, திடீர்னு இந்த பக்கம் திரும்பி விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட அந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிய மாட்டார், அவர் வந்து அதிமுக கூட்டணி போக மாட்டார். எப்பனா விஜய் வந்து என்னோட கூட்டணி போறாருன்னு ஒரு நியூஸ் ஒன்று பரவிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நேரம் என்ன சொன்னா அப்படின்னா, விஜய் ரொம்ப நண்பர், விஜய் தைரியமானவர், அவர் பிஜேபியோடைய அந்த மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கு பிறகு வந்து அவரை இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. இல்லை, நம்ம தாவேகா வந்து என்டியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னது பிறகு என்ன சொல்றாப்புலன்னா, விஜய் அவர்களை தனித்து நிற்க சொன்னதே இந்த பிஜேபி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக சிறுபான்மையினர் ஓட்டை பிரிப்பதற்காக பிஜேபி தான் விஜயை தனித்து நிற்க சொன்னிச்சு அப்படின்னாரு. இது என்ன மாதிரியான உருட்டு திருமாவளவன்? இதெல்லாம் உங்களுக்கு தேவையான வேலையா? சிபிஐ சிபிஎம் ரெண்டு கட்சிகளுமே இடதுசாரி கட்சிகள். எனக்கு இடதுசாரி கட்சிகள் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை.